நல்லதொரு இனிமையான மாலை வேளையில் ரொம்ப மகிழ்வோடும் பண்போடும் நல்ல பாங்கோடும் தொடங்கியிருக்கக்கூடிய பாரத் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய அருமையான ஒரு ஆண்டு விழா. நிரம்ப இந்த குழந்தைகளுடைய திறமைகள் ஆற்றல்கள்லாம் பார்த்து அது பாராட்டி மகிழ்வதற்காக இங்கே பெற்றோர்கள்லாம் கூட்டியிருக்கீங்க. ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த விழாவுமே ரொம்ப மணிமணியான விழா. ஏன்னா சேர்மன் சார் பேரும் மணி, முன்னாள் கல்வி இயக்குனர் அவருடைய பேரும் மணி. அதனால தான் மணிமணியான விழான்னு சொன்னேன். அடுத்து முத்தான விழான்னு சொன்னேன். ஏற்கனவே முத்து சார் இருக்காங்க. நீங்களாம் இப்போ என்னென்னா அந்த குழந்தைகளாம் மேடைக்கு வரும்போது கொஞ்சம் கைதிட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மேடை. ஏன்னா கிருஷ்ணகிரி பகுதியில் நான் ரொம்ப வந்ததில்லை, நேற்று கூட சொல்லியிருந்தேன், ரொம்ப குறைவு. ஆனாலும் உங்களுடைய அன்பு அளவுக்கு அதிகமானது. திரும்ப திரும்ப இந்த பகுதியில் அழைத்து இந்த பள்ளியில் பெருமை சேர்த்திருக்காங்க. அதுக்காக நிர்வாகத்திற்கு ஒரு பெரிய நன்றியும் அன்பை சொல்லி மகிழ்ந்து பாராட்டி மகிழ்கிறேன். இந்த மேடையில் பரிசு பெற்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய பெருவாரியான வாழ்த்துக்கள் நன்றிகளும். சாதாரண விஷயம் இல்லை, நம்ம போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடலாம். பாருங்கள், 497 மார்க்குன்றலாம் சாதாரண விஷயம் கிடையாது. நிரம்ப வெற்றி பெற்ற கல்வி நிறுவனமாக இருக்குது. வெறும் கல்வியை மட்டும் தராமல் கல்வியோடு சேர்ந்து கலையும் தருகிற பள்ளிக்கூடம் தான் சிறந்த பள்ளிக்கூடமாக இருக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த பெரிய மேடை 2 நாள் திருவிழாக நேற்று சிபிஎஸ்சி நடந்தது, இன்றைக்கி மெட்ரிக் நடந்திருக்குன்னா பெரிய விஷயம். பேசுகிறது கடைசி வரைக்கும் கேட்குதா சார்? சரி, என்ன செய்யணும்னா நான் ஒரு படபடன்னு ஆயிடுவேன். யாராவது கைதட்டி மகிழ்னா எனக்கு படபடப்பு கூடிடும். அதனால் உங்களுடைய அன்பு, நான் எவ்வளோ நேரம் பேச போகிறேன்றது என் கையில் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கையிலும் இருக்கணும், இரு கையிலும் இருக்கணும். இதை விட சுருக்கமாக சொல்ல முடியாது. பார்த்தீங்களா? ரொம்ப நன்றி. நாங்கள் வீட்லேயும் இருப்போம் அப்படின்னு கிளம்பிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். இந்த என் குழந்தையில பாராட்டிகிட்டே இருக்கணுமா சார்? அவ்வளவு ஆற்றல் சார். எந்த ஜென்ரேஷனுக்கு இல்லாத, தலைமுறைக்கு இல்லாத சிறப்பு இன்றைக்குள்ள குழந்தைகள் இருக்குன்றதை இந்த மேடையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அது அழகான விஷயம். இன்னொன்று எனக்கு ரொம்ப பெருமையானது, பேருக்கு ஏற்ற மாதிரி மணி சார் அவர்கள் நம்ம ரோல் மாடல் ஃபுல்லாக வெளிநாடவே பேசுகிறோம். காரல் மார்க்ஸை பாருங்கள், எடிசனை பாருங்கள், பில்கேட்ஸை பாருங்கள்லாம் சொல்லணும். இங்கேயே பாருங்கள், இந்த கல்வி நிறுவனத்தில் சாதாரண ஒரு ஆசிரியராக தொடங்கி இன்றைக்கி இவ்வளோ ஒரு நிறுவனத்தை நடத்துகிற அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா மணி சார் அவருடைய கடுமையான உழைப்பு. அதுவே நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல். இங்கே இருக்கிற சேர்மன் அவர்களே நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல். அதனால் இப்போ நீங்களாம் என்ன செய்யணும், நான் கொஞ்சம் பொதுவாக இந்த மாதிரி கல்வி நிறுவனத்தில் எனக்கு என்ன வேலைன்னு கேட்கலாம். சிரிப்பது மாதிரி ஒரு சிறந்த மோட்டிவேஷன் எதுவும் இல்லை சார். இன்றைக்கு உள்ள நோய் நொடிகள் கூடி போன நேரத்தில் நோயில்லாத உடலை தரக்கூடிய சிறந்த மருந்துகளில் நல்ல இசையை கேட்பதும், நல்ல நகைச்சுவை கேட்டு சிரிப்பதும். இந்த இளைய தலைமுறை குழந்தைகளை வச்சுக்கிட்டு என்னை எதுக்கு பேச கூப்பிட்ருக்காங்கன்னா, நல்லா சிரித்து மகிழ்கிற குழந்தைகிட்ட வன்முறை இருக்காது சார், கெட்ட எண்ணங்கள் வராது. யாரெல்லாம் சிரிக்க பழகுறானோ அவன்கிட்ட வன்முறை இருக்காது சார். எம்ஜிஆர் அவர்கள் கொடைவல்லன்னு சொல்கிறோம். அந்த கொடைவல்லல் தன்மையை கற்றுக்கிட்டதே ஒரு நகைச்சுவாளர்கிட்ட NS கிருஷ்ணனை பார்த்து தான் பிறருக்கு கொடுக்கணும்னு கற்றுக்கிட்டார். அது மாதிரி நல்லா சிரிக்கிறவனுக்கும் சிரிக்க வைப்பவனுக்கும் வன்முறை இல்லாத தேசம் உருவாருக்கு தான் இந்த இடத்துல இந்த குழந்தைகள் கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி படுத்தணும். எப்பவுமே பேரண்ட்ஸ் நம்ம குழந்தையில சம்மந்தம் இல்லாமல் பாராட்டிடக்கூடாது, உண்மையான விஷயத்தை மட்டும் பாராட்டணும். சில பேசுவாங்க தெரியுமா, நாங்கள் பையனுக்கு சின்ன வயசு 17 வயசு எல்லா கெட்ட பழக்குறங்க, ஸ்மோக் பண்ணுறான், இப்படி ஆகிட்டான். அது பக்கத்தில் இருந்து என் பையன் பரவாயில்ல சார், என்ன சொல்கிறீங்க, சாப்பாடு கூட சரியாக சாப்பிட மாட்டேன் சார், இப்போ மெய் செலுத்திட்டார், இந்த காலத்தில் இப்படி ஒரு போயலாம், வயசு என்னது அப்படின்னு, நேற்று காலையில் தான் பிறந்தேன் அப்படின்னு இருக்காரு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அது மாதிரி இல்லாமல் சரியான, எனக்கு வள்ளுவருடைய குரல்லே ரொம்ப பிடிச்ச குரல். வள்ளுவருடைய குரலில் ஒவ்வொன்றும் ஒரு அதிகாரத்தில் இருக்கும் சார். அன்புடைமை ஒரு அதிகாரம், அருளுடைமை ஒன்று 70வது அதிகாரத்தில் இருக்கும், ஒன்று 80வது அதிகாரத்தில் இருக்கும். ஆனால் ஒழுக்கமுடைமை மட்டும் 100வது அதிகாரத்தில் இருக்கும். நீ அன்பில் 50 மார்க் வாங்காட்டியும் பரவாயில்ல அந்த அதிகாரம். அருள் பக்தியில் 70 மார்க் வாங்காட்டியும் கூட பரவாயில்ல. ஆனால் நீ ஒழுக்கத்தில் 100 மார்க் வாங்க வேண்டும் என்பதனால்தான் வள்ளுவர் அவர்கள் ஒழுக்கமுடைமை 100வது அதிகாரத்தில் வச்சார். இப்போல்லாம் கை நீட்டினா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கை தட்டுங்கன்னு அர்த்தம். கடைசியில் பிச்சை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு என் குழப்பம்.
இப்படியா சார் வந்து ஒருத்தர் மேடையில் நின்றுக்கிட்டு இருப்பேன்? நீங்களாம் அன்புடைமை வள்ளுவர்னு சொன்னோடனே கைதிட்டு. நான் ஒரு நகைச்சுவாளர் வள்ளுவர்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா சார். இந்த தேசத்தில் அன்னை தெரசா உருவானது காரணம் வேறு ஒன்றுமே இல்லை சார். பெரிய புத்தமெல்லாம் படிக்கல. புத்தகத்துள்ள ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த தேசத்துக்கு அன்னை தெரசா உருவானாங்க. என்ன தெரியுமா? இந்த பூமியில் நீ பிறந்ததற்கான கூலி நீ பிறருக்கு செய்யும் சேவை என்ற ஒரு வார்த்தை தான், ஒரு சென்டென்ஸ் மட்டும்தான் அன்னை தெரசாவே இந்த பூமி கொண்டு வந்துச்சு. அப்போ புத்தகம் என்ன செய்ய பாருங்க, புத்தகம் காகிதம் அல்ல, அது ஆயுதம் அப்படின்றத குழந்தைக்கு சொல்லி கொடுத்து, எப்பவுமே என்ன செய்யணும்னா பேரண்ட்ஸு பசங்க அங்கிட்டு தனியாக உட்காந்துருக்கேன், நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் குழந்தை படிக்கிற மாதிரி இருப்பேன், ஆனால் நம்மளை கேட்டுக்கிட்டே இருப்பேன். நல்லா கவனிங்க, குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதல்ல, அது பெற்றோரிடம் கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறது. ஆக நம்ம கவனமாக இருக்க வேண்டியது, எப்பவுமே பெற்றோர்கள் வந்து வழிகாட்டுவராக இல்லாமல் வாழ்ந்து காட்டுவராக இருக்க வேண்டும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. நான்லாம் இந்த மாதிரிலாம் கருத்துக்கள்லாம் சொன்னால் என்னை வெறிக்க பார்க்குறீங்க. நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு கிளி ஜோக்கு, ஒரு குருவி ஜோக்கு முத்து சொல்வார் அப்படின்னு நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. நான் அன்னை தெரசா பில்கேட்ஸை பற்றி சொன்னால் பெட்டரியில் அடித்து ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்காகத்தான் பார்த்து பேச வேண்டியது. ரொம்ப அழகு. இந்த மேடையில் பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு சார் பேர் போர். பள்ளியின் நிர்வாகத்துடைய பேரே பாரத், இந்த தேசத்துடைய பேர். அவர் சார் பாருங்க, மணி சார் அவர்கள். ஏன் மனிதன் பேர் வந்துச்சு தெரியுமா? மணி தன்னிடம் இருந்தால்தான் அவன் மனிதன். ஆனால் அது மட்டும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார். மணிமணியான விழான்னு சொன்னேன். எல்லாருக்கும் அப்படி பேர் போர்த்து அமைஞ்சிடாது. எங்கள் ஊரில் ஒரு வரப்புலேருந்து அந்த வரப்பை தாண்ட மாட்டேன், அவனுக்கு தாண்ட வரையான்னு பேர் வச்சுருப்பாங்க. 8 மார்க்குக்கு மேலே எடுத்ததே இல்லை. அவனுக்கு பேர் மார்க்கண்டையன். என்ன நீ மார்க் எடுத்துட்ட பார்த்தீங்களா? ஒரு மூவே சரியாக இருக்காது, அவருக்கு 6 மூவ்னு பேர் வச்சுருப்போம். இப்போ பார்த்தீங்களா நம்ம லயன்ஸ் கிளப்லேருந்து எவ்வளோ சேவைகள் செய்கிறாங்க. சாருமே மணி சாருமே செய்கிறார். எங்கள் ஊரில் அப்படி பார்க்கவே முடியாது. சார் கோயில் திருவிழா வச்சுருக்கேன், ஒரு தொகை எழுதுங்க. அவர் தமிழ் வாத்தியார், குறுந்தொகைன்னு எழுதியிருக்கார். ஐயா நான் இதை சொல்லுங்கய்யா கொஞ்சம் அப்படின்னு வாங்கிட்டு பெருந்தொகைன்னு எழுதியிருக்கார். ஐயோ இந்த தமிழ் வாத்தியார்ட்ட பட்டுக்கு நான் முழிக்கிறது. ஐயா அதில் சார் ஒரு 100, 200, ஒரு 400 எதாவது எழுதுங்க. அவர் அகநானூறுன்னு எழுதியிருக்கார். கடைசி வரைக்கும் அவன் அமௌண்ட் வாங்கவே முடியல. அதே போல் அவங்க குருநாதரை பாராட்டினார், கல்வி இயக்குனர். எனக்கு மணின்னு பேர் வச்சுருக்காரு, ஆனால் மணி வாங்காமல் எங்களுக்கு நிறைய சேவைகளை செஞ்சார். இன்றைக்கி அப்படி பார்க்கவே முடியாது. அன்றைக்கி ஒருத்தன் போய் அட்ரஸ் கேட்குறேன், ஏன்னா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஃபீஸ் எப்படின்னு இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு இருக்கேன் அவன். அதுக்கே அப்படி. இது கொஞ்சம் சென்சிட்டிவான காமெடி, நீங்கள் சிரிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடம் சார், இந்த இடம் கோயில் மாதிரி ஆயிடுச்சு சார். சிரிக்கும்போது மட்டும்தான் ஒரு மனித மனம் ரொம்ப மென்மையாக இருக்கும். நமக்கு பிடித்தவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நலமோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதான் சிறந்த விஷயம். இந்த பள்ளி நிர்வாகத்தில் இந்த குழந்தைகள், குட்டி குழந்தைகள் இந்த மேடையில் வந்து பரிசு வாங்கும்போது எங்கள் அண்ணே பற்றும் போல் உங்களை குழந்தைகளுக்கு சுற்றி போடுங்க. நான் படிக்கும்போது எனக்கு எங்கள் அப்பா சுத்தியிலே போட்டார். அது வேறு 2 விஷயம் மாறி இருக்கும். ஆச்சரியப்படுத்துவாங்க. சார் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, நாங்கள் படிக்கும்போது தமிழ் மீடியத்தில் ரெகுலராக ஒரு கொஸ்டின் இருக்கும். செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால் என்ன. அதுக்கு ஒருத்தர் ஆன்சர் எழுதியிருந்தான். வாத்தியார் 3 மாதம் லீவ் போட்டு ஓடி போயிட்டார். செய்வினைக்கு எழுதியிருந்தான், படித்ததுக்கே பதறிட்டார். எழுதியிருக்கேன் சார், செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போக வேண்டும் என்று நம் கோடாங்கியும் சோசியரும் கூட்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழிமுட்டியை வச்சு சுடுகாட்டில் உட்கார்ந்து செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரிய பையன்கள் செய்துள்ளார், அதில் உதாரணம் எழுதியிருக்கான். ஏன்னா அதுக்கு ஒரு மார்க் இருக்குது சார். இதையும் ஒரு பக்கம் பாராட்டணும் சார். ஆசிரியர்லாம் இன்றைக்கி, முன்னாலாம் ஆசிரியர் வந்து அடிக்கலாம், திட்டலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதனால தான் நாங்களாம் இன்றைக்கி மேடையில் நின்று உங்கள் முன்னுக்கு பேசுகிறோம். எங்கள் ஆசிரியர்கிட்ட அடி வாங்கினதுனால் எப்படி அழுத்தப்பட்ட நிலக்கரி இறுகி வைரமாக மாறுதோ, அடிக்கப்பட்ட தங்கம் எப்படி சொலிக்குதோ, அது மாதிரி அடித்து வளர்க்கப்பட்ட மாணவன் தான் சொலிப்பான்னு ஒரு வார்த்தை உண்டு. என்னைக்கு வாத்தியார் வந்து கையில் இருக்கிற பெரம்பை கீழே வச்சாரோ அன்னைக்கு போலீஸுக்காரங்களாம் பெரம்பை கையில் எடுக்கிற சூழல் வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு கைதட்டல். என்னைய மாதிரி ஒரு பேச்சாளர் உங்களை அகில இந்தியாவும் கிடைக்க மாட்டேன். ஏன்னா எங்கெங்கே கைதட்டு நானே உங்களுக்கு சொல்லுவேன், எங்கெங்கே சிரிக்கணும்னு சொல்லுவேன். உங்களால் முடியல, நானாக சிரிச்சுக்கிட்டு போகிறேன். என் பொழப்பை சிரித்த பொழப்பாக போச்சுன்னு போக வேண்டியதான்.
நல்ல விஷயம் சார், இதான் வேணும். இந்த சிரிப்பு பார்த்தீங்களா, இதான் சார் ஆரோக்கியம். இன்னைக்கு காலையில் அதிகாலையில் நான் வாக்கிங் போனேன், இந்த ரோட்டில் வாக்கிங் போனேன். சர்ன்னு ஒரு ஆள் டூலரில் வந்து, என்ன சார் முத்து சார் உட்காருங்க அப்படின்னு மறுபடியும் ஹோட்டலில் விட்டார். என்ன வாக்கிங் போனேன்னா, வாக்கிங் டாப்பில் நடந்தே போவீங்களாக்கும்? வாக்கிங்னாலும் நடந்து போகிறதானையா. அதில் குழந்தைக்கு வெறுமனே கல்வியை மட்டும் நான் கொடுக்குறப்போ கொஞ்சம் ஆரோக்கியத்தையும், சின்ன வயசில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா பகலில் நட்சத்திரத்தை பார்க்கலாம். இன்றைக்கி எல்லா குழந்தையும் கைபேசி பார்த்து பார்த்து எல்லா குழந்தையும் சின்ன சின்ன வயசில் கண்ணாடி போடுற மாதிரி ஆரோக்கியத்தை சொல்கிறது. ஏன்னா பெரியவங்களுக்கே ஆரோக்கியம் தெரியல. எனக்கெல்லாம் எங்கள் டாக்டர் சொன்னார், தினம் வாக்கிங் போங்க முத்து, 10,000 அடி ஒரு நாளைக்கு. ஒரே அடியில் சொன்னார். எனக்கு கையை நல்லா வீசி வீசி நடக்கணும், 3/4 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக வாக்கிங் போங்க, வேர்க்கணும், டிஷர்ட்டை கலந்து புளியணும், இதான் வாக்கிங் அப்படின்னார். அப்படி போகிற மாறாத வாக்கிங்கு, பக்கத்தில் பேசிக்கிட்டு போனில் வாக்கிங்னா அப்படியே போகணும். அன்றைக்கி ஒருத்தர் வாக்கிங் போகிறேன் சார், 2 ஸ்டெப்பு போகிறேன், 4 உளுந்த வடை ஒன்று லபக்குன்னு சாப்பிட்றேன். இங்கிட்டு 2 ஸ்டெப்பு, அது என்னது போண்டாவா, அது 2 பார்சல் கட்டினேன். போயிட்டு 16 வருஷம் வாக்கிங் போகிறேன், ஒன்றும் வெயிட் குறையிலையே. எப்படி குறையும்? நீ 200 பைக்கில் வச்சுட்டு போகிற முதல்ல நிறுத்தணும்ல. இன்னும் சிலர் பாருங்க, வாக்கிங் போவேன், கடங்காரன் பார்த்தோன்னு ஜாக்கிங் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஆக மொத்தம் ஒரு வாக்கிங் எப்படி இருக்குன்னா, நடையில் ஆரம்பித்து அந்த முக்கு கடையில் ஒரு வடையை சாப்பிட்டு முடிச்சு வந்துடுறேன். நடையில் ஆரம்பித்து வடையில் முடியுது. இப்படி இருக்கக்கூடாது. அல்ல, குழந்தைகளுக்கு ஒரு குழந்தையோட ஒரு குழந்தையை ஒப்பிடாதீர்கள்னு வாங்க. அவனை பார்த்தியான்னு சொல்லாங்க. உங்கள் குழந்தையும் ஒரு சாதனை பண்ணும். இங்கே மேடைக்கு வந்த குழந்தைகள் எல்லா குழந்தைகிட்டும், படிக்கிற அனைத்து குழந்தைகிட்டையும் தனியாக ஒரு அடையாளம் இறைவன் கொடுத்துருப்பார். அது ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் வெளியே குழந்தையை இன்னொரு குழந்தை ஒப்பிடுவது அந்த குழந்தையுடைய மனநிலையை பாதிக்கும். உங்கள் குழந்தைக்கு ஒரு அடையாளம் இருக்குது, ஜெயிக்க போகிறேன், வெற்றியாளராக வரப்போகிறேன். ஏன்னா இன்றைக்கி சொல்லியிருக்கோம், அதுதான் சொல்லுவாங்க. வள்ளுவர் குரல் இன்னொரு குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமையை ஏமாப்புடைத்து. ஒரே ஒரு முறை கற்ற கல்வி 7 ஜென்மத்துக்கும் கூடயே வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது கல்வி மட்டும்தான் சார். கொடுக்க கொடுக்க குறைவது செல்வம், கொடுக்க கொடுக்க வளர்வது கல்வி. ஆனால் இந்த மேடையில் ரொம்ப கவனமாக பேசணும். ஏன்னா ஒரு பேச்சாளன் யாருன்னா, எதை பேசணும்னு தெரிய தேவையில்லை, எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சாலே போதும். வாயை பயன்படுத்துவலான் பேச்சாளன் கிடையாது, வார்த்தையை பயன்படுத்துவன் தான் பேச்சாளன். புரிஞ்சுக்கிட்டீங்க? இவன் கையை இப்படி வச்சாலே நம்ம கை தட்டன் போல் அப்படின்ட்டு ஒரு நிலைமைக்கு பார்த்தா என் கூட செட் ஆகி வந்திருக்கீங்க. பார்த்தீங்களா? இப்படி தான் சார் வேணும். நான் இந்த நேற்று கூட ஒரு விஷயத்தை சொன்னேன். இந்த குழந்தைகள் பேராற்றல் மிக்கவர்கள் எதுக்கு சொன்னேன்னா, நம்ம படிக்கும்போது 1 வேர்டு கொஸ்டினுக்கு 1 வேர்டு ஆன்சர் எழுதுவோம். இன்றைக்கி பசங்க 1 வேர்டுக்கே 13 எழுதுறவளா இருக்கேன். நேற்று சொன்னதே சொல்கிறேன். சின்ன கேள்வி, கஸ்தூரிபாய் குறிப்பு, காந்தி மனைவின் ஓட்டால் 1 மார்க் கிடச்சிடும். அவனுக்கு தெரியலை, 16 பக்கம் எழுதியிருக்கான். கஸ்தூரிபாய் குறிப்பு குறிச்சிருவோம். முதல் பாயிண்ட், இது ரொம்ப அகலமான பாய், கஸ்தூரிபாய். இந்த பாயை மெத்தில் விரித்து எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம், நடு வீட்டில் வச்சு எல்லோரும் தூங்கலாம். மிரண்டிருக்கார் வாத்தியார், தூங்குறீங்களா? அடுத்த பக்கத்தை திரும்ப அங்கிருந்து ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள், ஓலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆஃபீஸ் பாய், ஸ்கூல் பாய், ரூம் பாய். கடைசி என்னதான் சொல்ல வரான்னு பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டார். கஸ்தூரிபாய் வாஜ்பாய் விட பெரியது. அவர் கெச்சம் கடித்தார். சார் நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன் சார். என்ன சார் 1 வேர்டுக்கு 16 பக்கம் எழுதிருக்கான், உனக்காவது பரவாயில்லையா? எனக்கு ஒரே வரல என்னை குழப்பிருக்கான். என்ன சார் கஸ்தூரி பாய் எல்லாம் கேள் ஓட்டிருக்கான். நான் அதை யார்கிட்ட போய்யா கேட்பேன். இதையும் பாராட்டணும் சார். குழந்தைகளை குருட்டு மனப்பாடம் செய்வரா இல்லாமல், இந்த பார்த்தோம் இல்லையா, இந்த மேடைக்கு வந்துட்டாலே எனக்கு நாங்கள் படிக்கும்போது அப்படி கிடைக்காது சார். நாங்கள் படிக்கும்போது ரன்னிங் ரேஸில் 2nd ப்ரைஸ் வாங்கினேன். என்னை மேடையில் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே வேகமாக ஓடியாடுற ஆர்வ கோளாறில் மேடைக்கிட்ட ஏறும்போது என் செருப்பு அந்து வச்சு. செருப்பை தூக்கிட்டு ஒருத்தர் மேடைக்கு போக முடியுமா? செருப்பை கீழே கழுத்து வச்சுட்டு மேடைக்கு வந்தோன்னே ஹெச்எம் என்னை கூப்பிட்டார். முத்து வாங்க தம்பி, எத்தனாவது ப்ரைஸு? சார் 2nd ப்ரைஸ். முத்துக்கு ஃபஸ்ட் ப்ரைஸை கொடுங்க அப்படின்னார். எதுக்கு சார்? எல்லா மாணவர்களும் மேடைக்கு வரும்போது மரியாதை தெரியாமல் செருப்போடு வந்தார்கள். தம்பி ஒரு ஆள் தான் செருப்பை கீழே கழுத்து விட்டு வந்தான். நான் பார்த்தேன், அந்த ஒன்று செருப்புக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸா? எனக்கு பின்னாடி வந்த ஒரு 16 பேர் வேணும்னே செருப்பு பார்த்துக்கிட்டே ஓடியாந்தாங்க. கெச்சம் அவர் செருப்பு பார்த்துட்டார், ஓடி போயிருங்க அப்படி. இப்படியெல்லாம் நடக்கும் சார். ஆனால் இந்த பரிசு சாதாரண விஷயம், இதையும் பாராட்டேன் சார். அதனால தான் நான் உங்களை சொன்னேன், ஒவ்வொரு குழந்தைகளும்
அவங்க மேடையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பெரிய அதீத திறமையை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை பேர் இருக்க இந்த சபையில் ஒரு குழந்தை, ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை மேடையில் நிற்பதே மிகப்பெரிய சாதனை. அதுக்கே நம்ம எல்லோரும் கைதட்டி அந்த குழந்தையை உற்சாகப்படுத்து. ரொம்ப அதனால் மேடையில் வந்து எதை பேசலாம் சார். ஆனால் கல்வி நிறுவனத்தில் எனக்கு என்ன வேலை நிறைய பேர் கேட்கலாம். சார் கல்வி நிறுவனத்தில் ஒரு முத்துக்கு என்ன வேலை? அதை தான் நான் சொன்னேன் தொடக்கத்தில். ஹிட்லருக்கு மட்டும் சிரிக்க தெரிந்திருந்தால் இத்தனை வன்முறையை செய்திருக்க மாட்டான், இத்தனை கொலைகளை செய்திருக்க மாட்டான். ஆனால் ஹிட்லர் வந்து அவன் தப்பானவன் கிடையாது. அவங்க அப்பாவுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து அது மது அருந்துவதை பார்த்து தான் அவன் ஒரு கெட்ட குணமாக. அதனால் ஒரு வார்த்தை சொன்னேன், குழந்தை வந்து கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, பேரண்ட்ஸிலிருந்து கேட்ட வார்த்தைகளை பேசுகிறது. நீங்கள் வழிகாட்டுவராக இல்லாமல் வாழ்ந்து காட்டுவராக இருக்க வேண்டும். நிறைய விஷயம் தொகுத்து சொன்ன பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறேன், ரொம்ப முக்கியம். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக சீரியல் பார்த்துட்டு காலையில் குழந்தை வேகமாக எழுப்பி ஒருத்தன் ஷூவை மாட்டுவான், ஒருத்தன் சாக்ஸை மாட்டுவான், ஒருத்தன் டையை போட்டு இருக்குவான், என்ன சாப்பிட்டு இட்லி வெளியே வந்துடக்கூடாது, ஒருத்தன் பெல்ட்டை போட்டு இருக்குவான், ஏன்னா அவுட் கோயிங் போயிடக்கூடாது. தூக்கி ஆட்டோவில் எரிஞ்சு ஒரு ஆட்டோவில் 3 பேர் தான் உட்கார முடியும். ஆனால் 15 பேர் வெளியே பிதிங்கிட்டு போவாங்க. இவங்க பேக்கூரை உள்ளே இருக்க வெம்புற வெளியே இருப்பான். ஒருத்தன் சரிங்க பிடிச்சிருப்பேன், கிளச்சை பிடிச்சிருப்பேன், ஆட்டோ டிரைவர் சும்மா உட்காந்து போவார். இப்படி காலை பொழுது வந்து பரபரப்பாக இருக்கக்கூடாது சார். சார் ரத்த தானம் கண்தானத்தை விட ஒரு தானம் ரொம்ப ரொம்ப சிறந்தது சார். அது எதுன்னா அதுதான் நிதானம். நிதானமாக காலையில் உங்கள் குழந்தைகளை பள்ளி நிர்வாகத்துக்கு அனுப்புங்கள். இன்றைக்கெல்லாம் போட்டி நிறைந்த உலகம், ரொம்ப படிப்பு அவசியம் எல்லாரும் உணர்ந்து கொண்டு போட்டி நிறைந்த உலகத்தில் உங்கள் குழந்தையும் வேகமாக முன்னெடுத்து ஓடி வர வேண்டியது. ஒரு கவிஞர் சொல்லுவார் பார்த்தீங்களா, நீ தூங்கும்போது கூட உன் கட்டை விரலை ஆட்டிக்கொண்டே தூங்கு, இல்லை என்றால் அந்த உலகம் உன்னை பிணம் என்று அடக்கம் செய்துவிடும். இயங்கிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல். அதனால தான் உங்கள் குழந்தைகளை இன்னும் நீங்கள் விழிப்புணர்வோடு ஏன்னா நம்ம படித்தோம்ன்றலாம் பெரிய விஷயமே கிடையாது. பெரியவங்களாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏய் நான்லாம் தெரு விளக்கில் படித்தேன்டா, பெட்மாஸ் லைட்டில் படித்தேன், மெழுகுவத்தியில் உட்காந்து படித்தேன் அப்படின்வாங்க. பையன் திருப்பி கேட்பேன், பகலில் என்ன தான் செஞ்ச நீ? அது மாதிரி கிடையாது. இன்றைக்கி அப்படி கிடையாது. இந்த கைபேசி விட்டு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இந்த சோசியல் மீடியாலாம் விட்டுட்டு இதுக்கு இடையில ஒருத்தன் படித்து 497 மார்க் எடுக்கிறாங்கன்னா இதுதான் சார் பெரிய விஷயம். நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளை கவனத்தை திசை திருப்ப வேண்டிய ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அதுவும் தாய் குளங்கள் நிறைய உட்காந்துங்க. தயவுசெய்து கைபேசிலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. அன்றைக்கெல்லாம் சமைச்சு தட்டில் போடுவாங்க தாய் குளங்கள். இன்றைக்கி எல்லா பெண்களும் சமைச்சு நெட்டில் போடுது. நான் இன்று ரசம் வைத்தேன் ஃபேஸ்புக்கில் 8800 பேர் லைக் பண்ணுறான். ஆனால் புருஷன் லைக் பண்ணல. என்னங்க எல்லோரும் லைக், நீங்கள் ஒன்று ஓட்டனா அவங்களாம் ரசத்தை பார்த்தவங்கடி, நான் தாண்டி ரசத்தை குடிச்சிட்டு படபடன்னு வேர்த்து உட்காந்துருக்கேன் அப்படின்னா எப்படி இருப்பாருங்க? குறை சொல்கிறக்கால எதுவுமே ஆரோக்கியமாக இருந்தால் நல்லது. ஒரு சாப்பாடு எப்படி இருக்கணும், அந்த சாப்பாடை சாப்பிட்டா அப்படியே நெஞ்சிலே நிற்கணும். அன்றைக்கி ஒரு சாப்பிட்டேன் நெஞ்சே நின்றுச்சு. சும்மா சின்ன காமெடியாக இருந்தால் கூட கொஞ்சம் கைதட்டிருங்க. ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் மதுரையில் கைதட்டாட்டி பரவாயில்ல, நான் பக்கத்தில் ஓடி போய் உட்காந்துருவேன். 7 மணி நேரம் போகணும். இவ்வளவு தொலைவு நான் அலைஞ்சு வந்ததுக்கு என்ன நீங்கள் பரிசுனா, அந்த களைப்பு எப்போ நீங்கும்னா நீங்கள் கொடுக்குற சிரிப்பும் கைதட்டலும். நீங்கள் யாரும் சிரிக்கலாம் கூட நான் வருத்தப்பட மாட்டேன். பக்கத்தில் சிரிக்கிறவனை முறைச்சி பார்க்காம உட்காரு. ரொம்ப போய் போய் சும்மா இரு அப்படின்னு. சும்மா இருக்கு, நான் வீட்டில் சும்மா இருந்திருக்க மாட்டேன்னா. நம்ம ஊரில் 2-3 இடம் இப்படியே தான் இருக்குங்க சார். நல்லா சிரிக்கிறவங்க சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்காரக்கூடாது. தேட்டரில் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்த பக்கத்தில் உட்காரக்கூடாது. அவன் தான் பெரிய கதையை ஓட்டிக்கிட்டே இருப்பான். என்ன வருவானே, வரப்போறானே, சுடப்போ இருடா அவன் வரவங்களும் ஏன்டா வந்துக்கிட்டே இருக்க. அன்றைக்கெலாம் கும்கி படம் போட்டோன்னே என் பக்கத்தில் இருக்குவேன், இந்த ஆணை செத்து போயிருப்பேனே அப்படின்னா படக்குன்னு எந்திரிச்சு 15 பேர் வெளியே வந்துட்டோம். அதனால் ரொம்ப இந்த மேடையுமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. பேரண்ட்ஸுக்கு வந்து நிறையா விஷயம் சொல்லுவோம். ஒரு சின்ன விஷயம், நம்ம காலையில் எவ்வளோ பரபரப்பாக இருக்கக்கூடாதுன்றக்காக நம்ம தருமபுரி பக்கத்தில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் சம்பவம். ஒரு பள்ளிக்கு காலையில் வேகமாக அந்த குழந்தை, அந்த அம்மா சீரியல் பார்த்துட்டு லேட்டாக எழுந்திரிச்சு குழந்தைய அனுப்புகிறாங்க. ஷூ மாட்டி காலைல ஆட்டோவில் போனோன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஃபோன் வருது, எங்கே உங்கள் குழந்தை அழுதுகிட்டே இருக்கேன் வந்து கூப்பிட்டு போங்க. சார் கொஞ்சம் திட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பேன், பரவாயில்ல பார்த்துக்குங்க. 12 மணிக்கு ஒரு ஃபோன் வருது, அந்த குழந்தை உடம்புல புழு கலரில் மாறுது. ஒரு 12:45 அந்த சின்ன குழந்தை, எல்கேஜி படிக்கிற குழந்தை இறந்து போயிடுது. போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆஸ்பத்திரிக்கு போகும்போது
ஷூவை கழட்டுறப்போ ஷூவுக்குள்ளே ஒரு சின்ன குட்டி கட்டுவரியன் பாம்பு குட்டி, இவ்வளோதான் விஷயம். எதுக்கு நான் ஒரு ரத்த தானம் கண்தானத்தை விட நிதானம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா. 3 செகண்டில் அந்த ஷூவை மாட்டுறதுக்கு முன்னாடி இப்படி உதறிட்டு அந்த காலில் மாட்டுறதுக்கு ரொம்ப நேரம் இருக்காது. சின்ன சின்ன மணித்துளி தான் சார் ரொம்ப முக்கியம். அதனால தான் காலம் பொன்போன்று பெரியவங்க சொன்னது எதுக்காகனா, ஒவ்வொரு மணித்துளியும் யார் வெற்றியாளர் அப்படின்னா, கடினமாக உழைப்பவன் வெற்றியாளன் கிடையாது, யார் கவனமாக உழைக்கிறானோ அவன் தான் வெற்றியாளன் சார். அதனால் நான் அவ்வளோ பொருளாதாரத்தை சேர்த்து வச்சு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வைப்பது ரொம்ப அவசியம் தான். நான் இன்றைக்கி ஓரளவு நின்று பேசுகிறேன்னா எங்கள் அப்பா அவ்வளவு, எங்கள் அம்மாவும் இந்த இறைவன் வழிபடுறது இருக்கட்டும், அவங்கெல்லாம் செஞ்ச விஷயங்கள். அதேபோல் நான் படிக்கும்போது உட்காந்து படிக்கும்போது எங்கள் அப்பா சொல்வார், தமிழ் மாற்றி மாற்றி படித்தேன்னா எங்கள் துணைக்கால் வரணும், எங்கள் துணைக்கால் வரக்கூடாதுன்னு அவர் தமிழ் சொல்லி கொடுத்தாலும் நினைக்கிறேன். ஆனால் ஆசிரியர் மட்டும்தான் சொல்லித்தர அவசியம் கிடையாது. நான் நேற்று சொன்னது இன்றைக்கி சொல்கிறேன். உலகத்திலே லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, தாய்ப்பாலை போன்று புனிதமான ஒரு தொழில் ஒன்று இருக்குன்னா உலகத்தில், அதுதான் ஆசிரியர் தொழில் சார். அப்படியாப்பட்ட ஆசிரியர் நம்ம, ஏன்னா நம்மகிட்ட கூட இருந்தவன் முன்னேறிட்டான்னா நம்மளுக்கு படபடன்னு ஆயிரும். பார்த்துருக்கீங்களா? எழுத்து வீட்டுக்காரன் புதுசாக ஒரு 2 வீலர் வாங்கிட்டு வந்து நிறுத்திருப்பான். அதை பார்த்துட்டு இவன் பெருமைப்படணும்ல, உழைச்சி வாங்கியிருக்கேன், அது செய்ய மாட்டான் அப்படின்வான். டம்முண்டு 5 மணிக்கு புளிய மரத்தில் மோதி 2 வீலரை கட்டப்பையில் போட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு இப்படி தான் சார் நினைக்கிறோம். ஆனால் தான்கிட்ட படித்த பையன் முன்னேறி வந்தால் அதை பார்த்து பெருமைப்படுற ஒரே ஒரு தொழிலாளி இருக்காங்கன்னா அது ஆசிரியர் தொழிலாளர் மட்டும்தான் சார். என் பையன் சார் இன்றைக்கி பேசுகிறாருல டிவியில், முத்து என் பையன் அப்படி. ஆனால் பாருங்கள், என்னை காலேஜுக்குள்ளே எங்கள் சார் வந்தோடனே, எங்கள் பேராசிரியர் வந்தோடனே, முத்து பேசாங்க வெளியே பார்ப்புடுவார். பேசுனா வெளியே ஓன்னு சொன்ன அதே பேராசிரியர் எனக்கு அதே கல்லூரி 5 முறை கூப்பிட்டு 1 மணி நேரம் பேசணும் முத்து அப்படின்றார். அது மாதிரி இந்த மாணவர்கள் இந்த மேடையை நிரம்ப நீங்கள் வெற்றியாளராக வெற்றி பெற்று ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பேட்டியில் நீங்கள் பேசும்போது, இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றியாளராக எப்படி வந்தீர்கள் என்று கேட்கும்போது, நான் அந்த மாதிரி பாரத் மெட்ரிக் பள்ளியில் படித்தேன் கிருஷ்ணகிரியில் சொல்லும்போது, அந்த ஆசிரியரும் அந்த நிர்வாகமும் ஒரு சந்தோஷம் அடையும். அதை நீங்கள் இங்கே உள்ள மாணவர்கள் கொடுத்தாலே போதும். இந்த அடுத்த மாணவர்கள் தயாராகிட்டாங்க கலை நிகழ்ச்சி. நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் அவன் பின்னாடி கும்பிட்டு என்னை சவிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அங்குள் வேகமாக முடிங்க அங்குள், பாரதியார் கெட்ட போட்டு இப்போ பாருங்கள் பாரதிதாசன் மாதிரி இருக்கேன், மாறிக்கிட்டே இருப்பேன். கடைசியில் பரஞ்சோதி முடியும், மீசையெல்லாம் தனித்தனியாக தொங்கும் பாவம் டைம் ஆக ஆக. அதனால் சொல்கிறேன், நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக ரசிச்சிங்க. என்னால் இவ்வளோ நேரம் பேச முடிஞ்சுன்னு ஒரு காரணம், நீங்கள் அழகாக கேட்டதுனால யாரும் கைபேசி எடுக்காமல், இது ரொம்ப அவசியம், இன்னைக்கு ரொம்ப அவசியம் சார். பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கைபேசி இன்றைக்கு யாரையுமே பேச விடாமல் செய்துவிட்டது. பேசுகிறாங்களா? வந்தால் ஃபோன் கீழே தான். அது எனக்கு 1:30 மணிக்கு ஒரு ஃபோன் வச்சு மிட் நைட்டில் நல்ல தூக்கத்தில் இருக்கேன், ஃபோன் எடுத்து அரை தூக்கத்திலே பேசினேன். ஹலோ அப்படின்னே, ஏத்தாப்பில் ஹலோ கேட்குதா, ஹலோ கேட்குதா அப்படின்னா, கேட்குது அப்படின்னே, அப்போ வச்சிரு. இதுக்கடுத்து நான் என்ன சார் பேசுவேன்? அவ்வளோதான் பேரண்ட்ஸ். நீங்கள் சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஒரு குடும்பத்தில் மனைவியோட சண்டை வந்தால் ஆண்கள் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் செஞ்சால் போதும், வீட்டில் சண்டையே வராது. மனைவியோட சண்டை வரும்போது ஆண்கள் என்ன செய்யணும்? இது மட்டும் செஞ்சால் போதும். இந்த மாதிரி அமைதியாக இருந்தால் போதும், சண்டையே வராது. இல்லாட்டி மனைவியோட சண்டை வருதா, ஆண்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் செருப்படுங்க காலில் போட்டு வெளியே டீ கட்டில் டீ குடிக்க போயிடுங்க. இது குழந்தைகளுக்கு நீங்கள் சேர்க்காதீங்க, அதை சொல்கிறது. அதே போல் ரொம்ப பேசுவேன் சார். பில்கேட்ஸ்கிட்ட நான் இப்போ போய், இப்போ நான் அந்த சார் சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சிக்காகத்தான் இன்றைக்கி கலிஃபோர்னியாவில் இருக்க வேண்டியது இன்றைக்கி கிருஷ்ணகிரியில் இருக்கேன்னா அதுக்கு காரணமும் ஏற்கனவே இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு வந்திருக்கு ஒரு பிரம்மாண்டமான விழா. நல்ல அங்கே இருந்து என்ன நல்ல ரசிகருங்க இழந்திருப்பேனே அப்படின்னு ஒரு ஏக்கம் வர்ற அளவுக்கு நீங்கள் பிரமாதமாக, இதான் சார் ஒழுக்கம். ஒரு கல்வி நிர்வாகத்துக்குள்ளே வந்தோடனே அதனுடைய பண்பாடு தெரியும். நான் இவ்வளோ நேரம் பேசுகிறது, இப்போ நிறையா பள்ளிக்கூடத்தில் பேச முடியாது, கச்ச கச்சன்னு கத்துவான், மேலே தவி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. பசங்களை சமாளிக்கிற பெரும்பாடு சார் ஆச்சரியப்படுத்துவாங்க. சில நேரம் சாரே சொல்வார், பார்த்திருக்கீங்களா, பாடம் நடத்தும்போது 10th பரீட்சை வருது, அடுத்த வாரம் புக்கு கொண்டு வந்துருங்க. அப்பாட்ட போய் சொல்ல, அப்பா அடுத்த வாரம் 10th எக்ஸாம் வருது, புக்கு வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, படித்தவன் பயில் ஆகிட்டான். என்னன்னா அவர் 10th புக்கு இல்லைன்னு சொல்லி 2 5வது புத்தகத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒரு காலத்தில் இந்த ஜோக்கு பயங்கரமாக எடுத்துச்சு.
இன்றைக்கி அதை யாரும் மதிக்கிறது கிடையாது, கேட்குறது கிடையாது. அதுக்காக நான் விட முடியுமா? அதனால் இந்த கல்வி நிறுவனத்தில் மட்டும்தான் சார் நல்ல நட்பு கிடைக்கும். பார்த்தீங்களா, சாப்பாடுக்கு ஒருத்தர் உப்பு இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், வாழ்க்கையில் நட்பு இல்லாமல் வாழக்கூடாது என்பதற்கு இந்த மேடையில் பார்த்தோம். அவங்க மணி சார் வந்து அவருக்கு நன்றி கடனாக இருந்தவங்களை பூரா மேடையில் உட்கார வச்சு அழகு பார்த்தார். பார்த்தீங்களா, இதுதான் நல்ல நட்பு சார். கண்கள் அழுதால் துடைப்பது கர்ச்சிப், இந்த இதயம் அழுதால் துடைப்பதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப். பாருங்கள், கையை எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன், அதை கவனமாக பார்த்துக்கு. ஆமாம், இதுதான் முக்கியம். ஒரு தமிழ் வாத்தியார் கிணத்துல விழுந்துட்டார் சார். கிணத்துல விழுந்துட்டு காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள். அவர்கிட்ட படித்த போய் எட்டி பார்த்தேன். ஐயா, தமிழையா நீங்களா? இருங்க, ஏன் எடுத்துகிட்டு வாரேன். அதுக்கு கீழேருந்து அவர் நீச்சல் அடிச்சுக்கிட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டே பேசுகிறார். தம்பி, ஏணி எடுத்து வாரேன் என்று சொல்லாதே, ஏணி எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும். அதுதான் எதிர்காலம். எட்டி பார்த்தேன், நீ உள்ளே கிடகையா, இந்த நேரத்தில் நீ பாடம் எடுத்துருக்க பார்த்தியா? ஆனால் தான் எங்கே எதை பேசணும் சார். சார் ஒரே விஷயத்தில் சார், சங்கு ஊதிட்டாங்கன்னு சொன்னால் நெகட்டிவான வார்த்தை, சங்கு ஊதிட்டாங்கன்னு சொன்னால் நெகட்டிவான வார்த்தை. அதே இதை சங்கு முழங்கியதுன்னு சொன்னால் பாசிட்டிவான வார்த்தை. ரெண்டு மீனிங் ஒன்று தான். நம்ம பயன்படுத்துகிற பொருளை பொறுத்து இருக்கு. நம்ம ஊரில் எது எழுதி போட்டாலும் கடைபிடிக்க மாட்டோம். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எழுதி போட்டால் அது செய்யணும். பூங்கால் எழுதி போட்டிருப்பாங்க, பூக்களை பறிக்காதீர்கள், செடியோடு பிடின்னு போவாங்க. புதிதாக பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளது தொடாதீர்கள் அப்படின்னா தொட்டு போவேன். ஆமாம், பிசு பிசுன்னு இருக்கு, பற்றி அடிச்சிருப்பாங்க போல், கம்பெனி பெயிண்ட் அடிச்சிருக்கலாம். எங்கே எழுதி போட்டாலும் சார். அதே இடத்துல 10,000 வாட்ஸ் மின்சாரம் பாய்க்கு தொடாதீங்க, பக்கத்தில் ஏதாவது தொட்டு பார்க்க வேண்டியானா, ஏன்னா அவனுக்கு தெரியும். இது கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை சார். ஒரு இடத்துல எழுதி போட்டுருந்தாங்க, சுடுகாட்டு எழுதி போட்டுருந்தாங்க சார், நன்றி மீண்டும் வருக. ஏன்னா அங்கே பொருட்காட்சியாசம் நடக்குது, அதுவும் குடும்பத்தோடு வருங்கலாம் போட்டுக்க ஓட்டியிருக்காங்க. சவுப்பட்டி கடையில் போட்டிருப்பாங்க தெரியுமா, அடக்க விலையில் கிடைக்கும் அப்படின்னு. அவனே அடக்கமாக தானே வாங்குறான், ஒன்று வாங்கினாலும் ஒன்று இலவசம் போட்டிருப்பான். இப்படியெல்லாம் இருக்கும் சார், ரொம்ப அழகு. அதே பில்கேட்ஸ்கிட்ட சொன்னாங்க, சார் உங்கள் சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனியில் கிட்டத்தட்ட 38% இந்தியர்கள் வேலை பார்க்குறாங்க. ஏன் எல்லாருமே நம்ம அமெரிக்கனுக்காக வேலை தராமல் இந்தியருக்கு வேலை கொடுத்துருக்குன்னு சொல்லி உலக கோடீஸ்வரர் பில்கேட்ஸ்ட்டு கேட்டப்போ அவர் சொன்னார், நல்ல பக்குவமும் அதிக நேரம் வேலை செய்கிற ஆற்றலும் பெற்றவர்கள் இந்திய இளைஞர்கள். நீங்கள் அமெரிக்கருக்கு தான் முழுசாக வேலை தரம் நீங்கள் கட்டாயப்படுத்தினீங்கன்னா என்னுடைய சாஃப்ட்வேர் நிறுவனத்தை நான் இந்தியாவுக்கே கூட மாற்றிக்கிறேன்னு சொல்லி நம்ம பசங்களுக்கு ஒரு ஆள் அங்கீகாரம், ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காருன்னா, பில்கேட்ஸ் கொடுத்துருக்காருன்னா, நம்ம பசங்களுடைய ஆற்றலை பாருங்கள். அதுதான் இளைஞர்கள் பயன்படாதவர்கள் அல்ல, அவர்கள் பயன்படுத்தப்படாதவர்கள். என்ன டைம் இருக்கா? இல்லை பக்கத்தில் வாரீங்க இல்லையா, அதான் கேட்டேன். இருக்கா? சொல்லிட்டு போங்க. என்ன அப்படி அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பசங்க கசகசண்டா ரெடி ஆகிடுவாங்க. நம்மளுக்கு நான் வந்து இந்த பேப்பர் பேனா இல்லாமல் 4 மணி நேரம் பேசுவேன். உங்கள் நிலைமை என்னாகும்? நாக்கு தள்ளிடுவீங்க பாவம். அதுக்காகத்தான் நம்ம இந்த விழாவுடைய நோக்கமே என்னென்னா, நம்முடைய மாணவருடைய திறமையும் பார்க்கணும், கல்வி ஆற்றலையும் பார்க்குறோம், கலை ஆற்றலையும் பார்க்குறோம். ஏன் நான் நல்லா படித்தேன், 6th +2 வரைக்கும் நான் தான் தமிழ் சோஷியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பேன். இருந்தாலும் அந்த கல்வி எனக்கு லேசாக கை கொடுக்காதப்ப என்கிட்ட ஒரு சின்ன கலை இன்றைக்கி என்னை வந்து கிட்டத்தட்ட 89 நாடுகள் தமிழ் சங்கத்தில் பேசுகிற அளவுக்கு அழைச்சிட்டு போயிருக்குன்னா அதுவும் இந்த படிப்பாற்றல் தான் சார். சோசியல் மீடியா இல்லாதப்ப 237 வாரங்கள் தொடர்ச்சியாக பேசுவதற்கு என்னுடைய வாசிப்பு. அதனால் தான் குழந்தைகளை வாசிக்க விடுங்கள். காற்றுக்கு வாசிக்க தெரியாது, இருந்தாலும் புத்தகத்தை திருப்புகிறது. இன்னொரு கவிஞர் சொல்கிறார், துப்பாக்கியிலிருந்து வரும் தோட்டாக்களுடைய வேகத்தை விட புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையின் வேகம் அதிகம் என்கிறார் ஒரு ஆள். நெல்சன் மண்டேலா சொல்கிறார், எனக்கு சிறந்த நண்பன் யார் என்றால் எனக்கு புத்தகத்தை கொடுப்பவன் தான் சிறந்த நண்பன். என்னை ஒரு செயலுக்குள்ளே பூட்டி வச்சாலும் 10 புத்தகங்களுடன் பூட்டி வையுங்கள், எனக்கு அது போதும்ன்றார். இப்போ ஆபிரகாம் லிங்கன் அவருடைய நினைவிடத்துக்கு போயிருந்தேன். அவர் என்ன சொல்கிறார்னா, பரிசு கொடுப்பதற்கு சிறந்த ஒரு பொருள் புத்தகம் மட்டுமே என்று சொல்கிறார். அதனால் புத்தகத்தோடு எப்பவுமே குழந்தைகளை இருப்ப செய்வது பெரிய ஆற்றல் மிக்க, ரொம்ப அறிவாற்றல் மிக்க குழந்தைகளாக அவங்க எதிர்காலத்தில் ஜொலிப்பதற்கு ரொம்ப நல்ல ஒரு கல்வி நிறுவனம். வெறும் அதை கல்வியாக செய்யாமல் சேவையாக செய்யக்கூடிய நம்முடைய சேர்மன் சார் அவர்கள், அதே போல் அதுக்கு பக்கவலமாக இருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் பெரிய நன்றி சொல்லி, இந்த கிருஷ்ணகிரியில் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப தொலைவில் வந்து பேச வந்திருந்தேன். அதை அருமையாக ரசித்து கேட்டீங்க, அதான் ரொம்ப முக்கியம்.